மிகப்பெரிய நிறுவனங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அன்னதானம் செய்கிறார்கள். அது போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான நெட்வொர்க்கிங் சேவை, எந்த விதமான கமிஷனும் சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாத நெட்வொர்க்கிங் சேவையை செய்ய போகின்றோம். அப்படின்னா என்னன்னா, கடந்த 27-28 ஆண்டுகள் 1994 இன்று வரை நானும் கைலாசத்தின் பக்தர்களும் சீடர்களும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுவதும் கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் 140 நாடுகளில் சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட கைலாசாஸோட லெஜிட் பாடிஸ உருவாக்கி இருக்கும். அதுல 120 நாடுகள்ல சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கோம். சேரிட்டி ஸ்டேட்டஸ் தமிழ்ல எக்ஸாக்டா என்ன வார்த்தைன்னு தெரியல. சேரிட்டி ஸ்டேட்டஸ்னு பொதுவா சொல்லுவாங்க. இதுல பல நாடுகள்ல ரிசீவரா மட்டும் இல்லாம ரிசீவிங் ஏஜென்டாவும் இருக்கிறதுக்கான லெஜிட் ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ் அப்டெயின் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் நன்கொடை பெறுவது மட்டுமல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கும் நன்கொடைகளை வாங்கி கொடுக்கலாம், அந்த நன்கொடைகளுக்கும் வரி விலக்கு உண்டு அப்படின்ற அந்த லீகல் ஸ்டேட்டஸ பல நாடுகள்ல பெற்றிருக்கின்றோம். இந்த நெட்வொர்க்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸோ கமிஷனோ இல்லாமல் நிறுவனப்படுத்தி அன்னதானம் செய்கின்ற நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற செயல் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். யாராவது ஒருத்தர் மலேசியாவிலோ இல்ல மதுரையிலேயோ காசியிலேயோ ஒரு நிறுவனத்தை உருவாக்கி தினந்தோறும் அன்னதானம் பண்றீங்கன்னா, உங்கள் நாட்டில் நீங்க சேரிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கி இருக்கணும், வெளிநாட்டு பணம் பெறுவதற்கு அனுமதி வாங்கி இருக்கணும். அந்த மாதிரி பெற்ற நிறுவனங்களை எங்களுடைய வெப்சைட்ல, எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட்ல உங்க லிங்க போட்டு பொதுமக்கள் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் நேரடியா உங்களுடைய வங்கிக்கே அது வந்து சேர்ந்துரும். இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கைலாச அன்னபூரணி விருது அளிக்கின்றோம். நிறுவன மயமாக தொடர்ந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு கைலாச அன்னபூரணி. இதுல என்னன்னா, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு அன்பர் காசியில் அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, கூகுள் பண்ணாருன்னா உங்களுடைய நிறுவனம் மேல வரும். எங்க கைலாச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா அவர் டொனேட் பண்ணா நேரடியா அது உங்களுடைய பேங்க்குக்கு போயிடும். ஆனா அந்த பணத்தை, வெளிநாட்டு பணத்தை வாங்கறதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ATG அப்புறம் FCRA கிளியரன்ஸ், இந்த ரெண்டு FCRA ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டும் இருக்கணும். மலேசியாவுக்கு அது மாதிரி ஒரு சில விதிகள் இருக்கு. அந்தந்த உள்நாட்டு விதிகள் படி நீங்கள் அதை பெறுவதற்கான சட்ட ரீதியான தகுதி உடையவர்களாக இருந்தால் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருவோம். ரெண்டாவது, ஆக்சுவலா அது டைரக்டா உங்க வங்கி கணக்குக்கே போயிடும். இப்ப யூடியூப் இந்த சேவை பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் 30% எடுத்துப்பாங்க. சில நிறுவனங்கள் இந்த சர்வீஸ் சார்ஜ் எடுத்துப்பாங்க. நாங்க எந்த விதமான சர்வீஸ் சார்ஜோ கமிஷனோ இல்லாமல் பக்தர்கள் கொடுக்கின்ற, அன்பர்கள் கொடுக்கின்ற பணம் நேரடியாக உங்களுக்கு முழுமையாக போய் சேர்ந்து விடும். உங்களுடைய நாங்க ஒரு பாலமாக மட்டும் இருக்கின்றோம். நாங்க ஏற்கனவே கைலாசத்துக்காக கட்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உலகத்தில் இருக்க எல்லா சேவை நிறுவனங்களுக்கும் திறந்து விடுவது என்கின்ற முடிவெடுத்து இருக்கின்றோம். இந்த சாதுர்மாசியம் 4 மாதத்தில் 1000 நிறுவனங்களை இது மாதிரி கைலாச அன்னபூரணி விருதளித்து அவர்களுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் நன்கொடை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை செய்து தருவோம்.
கைலாசத்தின் அன்பர்கள் பக்தர்கள் மட்டுமில்லாம பொதுமக்கள் கூட யாரை வேண்டுமானாலும் இந்த விருதுக்காக நீங்க நாமினேட் பண்ணலாம். நாமினேஷன் பண்றது பெரிய ப்ராசஸ் இல்ல. இந்த கைலாசா.org இமெயிலுக்கு யாரை நீங்க நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னதானம் பண்றவங்க அவங்களுடைய பேரு, விவரம், தொலைபேசி எண் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா போதும். நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த விருதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.